ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிந்தை வாழ யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வழியாக ஃபைல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து இன்னும் எக்ஸாம் படிக்க போகிறோம். நமக்கு வந்து November 4 தான் எக்ஸாமு. டேட் வந்துருச்சு November 4 and 6. நான் வந்து போன வருஷம் ஒரு ஃபைல் முடிச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருவேன். இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். ஃபைல் வந்து அங்கே காலேஜில் சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபைலை வச்சு காட்ட முடியல எதுவும். ஏன்னா நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்பப்போ கிளிப்பிங்ஸ் வைக்கிறேன். என்ன சொல்கிறது, ஃபைல் வந்து நான் வந்து எப்போவோ முடிக்க வேண்டியது. ஏன்னா ரொம்ப டிலே ஆனது காரணமே என்னென்னா, நான் காலேஜ் டே பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நமக்கு வந்து உடம்பு முடியலை அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். சரி, அந்த டைமே நான் ஒரு 5 நாள் லீவ் இருந்துச்சுல கைஸ், அந்த அக்டோபரில் லீவ் இருந்துச்சு. அப்போவே நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு சரி ஓகே எழுதிடலாம், எல்லாமே கொண்டு வந்தாச்சு. ஓகே, இந்த 5 நாள் லீவில் முடிச்சு திங்கக்கிழமை சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு வந்தேன். புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அந்த 5 நாள் எப்படி போச்சுன்னே தெரில. டக்கு டக்குன்னு போயிடுச்சு. உடம்பு முடியல. அங்கேருந்து நான் உடம்பு முடியாததுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து என்னால் முடியவே இல்லை கைஸ். இது வைரல் ஃபீவர், அது இல்லாமல் நமக்கு வந்து ரொம்பவே உடம்பு முடியாமல் ஒரு மாதிரி சோம்பேறி மாதிரி இருந்தேன். இந்த ஒரு கட்டில் இருக்குது, இந்த கட்டிலில் தான் படுத்தே தான் கிடப்பேன். என்னால் எந்திக்கவே முடியாது. ஏன்னா எந்திரிச்சாலே ஒரு மாதிரி அப்படியே இதாகும். சரி அப்படின்னு சொல்லிட்டு படுத்தே இருக்குது. தூங்கி இருந்துச்சேன் ஒரு 3 நாள் கிட்டத்தட்ட. காலை தூங்குவேன், சாப்பிடும் போது மட்டும் தான் எந்திப்பேன். மித்த எல்லா நேரமும் தூங்கிட்டே தான் இருப்பேன். அவ்வளோ ஆசை இருந்துச்சு, இதை பிடிச்சதை சாப்பிட்ணும், இதான் சாப்பிட்ணும், அதை சாப்பிட்ணும் தான் ஆசையோடு தான் வீட்டுக்கே வந்தேன். எப்போவுமே நம்ம ஹாஸ்டலில் இருந்து அப்படி தான் வருவோம் வீட்டுக்கு. எதுவுமே நடக்கலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரம் அப்படியே போயிடுச்சு. திரும்பி காலேஜுக்கு போயிருக்கேன். அந்த ஒரு 2 நாள் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி சோம்பேறி மாதிரி இருந்தேன். அப்புறம் சரி எழுதலாம், கொஞ்சமாக எழுதி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி முடிச்சு டக்கு டக்குன்னு முடிச்சது தான். முடிச்சுட்டு இப்போ ஓரளவு ஃபைல்லாம் முடித்து ஒரு சப்மிட் பண்ணியாச்சு. ரொம்பவே இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வேலை மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறையா திடீர்னு டக்குன்னு அது கூடிருச்சு. ஏன்னா ஒரு கிலோ நான் இவ்வளோ டைமில் இவ்வளோ ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட்ஸ்லாம் போட்டு வச்சு எழுதிட்டு இருந்தேன். டைம்லாம் ஷெட்யூல் பண்ணி வச்சு எழுதிட்டு இருந்தேன். ஆனால் டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ ஒரு வழியாக முடிச்சாச்சு. இப்போது நம்ம ஃபுல்லாக எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நமக்கு வந்து மெட்சர்ஜி கூட ஓரளவு எழுதிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த செம்மில் அவ்வளோ நான் படிக்கவே இல்லை. அப்போ ஃபார்மகாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அப்புறம் ஜெனட்டிக்ஸ், பேத்தாலஜி. இந்த ஜெனட்டிக்ஸ், பேத்தாலஜி நான் இன்னும் புக்கை கூட திறந்து பார்க்கல. ஏதோ 2 மார்க் மட்டும் எப்போ படித்தேன். மற்றபடி ஃபார்மகாலஜியை பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்மகாலஜி வந்து என்னத்தை படிக்கணும்னு தெரியல. அந்த ட்ரக் கிளாசிஃபிகேஷன் ஒன்று உண்டு. அப்படியே 4 இருக்கும். அப்படியே வரிசையாக படிக்கணும். படித்தா தான் எழுத முடியும். ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இந்த ஃபைல் முடிச்சதெல்லாம் பற்றி பார்க்கும்போது நம்ம நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டில் உள்ள பாட்டு என்ன தெரியுமா? ஓ விடாம ஓடி படாம ஆடி நிலாவ மீறி வினாவ சூடி பராரி போல பித்தேரி வாடி கோலாவி கூடி தொலாவி தேடி அனாதி பார்த்தேன். அஞ்சு வண்ண பூவே, அஞ்சு வண்ண பூவே. இதாங்க எங்கள் நிலமை. எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இப்போ நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஸ்டடி ஹாலிடே இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரு மாடல் எக்ஸாம் இன்னும் ஒரு 2, 3 இருக்குது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக உட்காந்து படித்து பயங்கரமாக மார்க் எடுக்கணும். எப்படியாவது அடுத்து நான் வந்து எங்கே போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் இயருக்கு போக போகிறேன். தேர்ட் இயரில் ஃபஸ்ட்டு செம் ஃபுல்லாக கம்யூனிட்டி இருக்கும். இது கம்யூனிட்டி தான் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் நிறையா வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். படிக்க தான் போகிறோம். என்ன சொல்கிறது, இப்போ நான் தீபாவளி லீவுக்கு வந்திருக்கேன். இன்னும் வந்து செவ்வாய்க்கிழமை கிளம்பிட்டு அதுக்கப்புறம் புதன், வியாழன், வெள்ளி காலேஜ் இருக்கும். மித்த அடுத்துலேருந்து ஸ்டடி ஹாலிடே விடுவாங்கன்னு ஒரு ஹோப் இருக்குது. எப்படின்னு தெரில. ஸ்டடி ஹாலிடே விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளான் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஃபார்மகாலஜின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு நம்ம வந்து லாஸ்ட்டு கொஞ்ச நாள் மட்டும் தான் படிக்கணும். அதுக்கு 2வது எக்ஸாமுக்கு முதலேருந்தே படிச்சுட்டு கொஞ்ச நாள் பிரேக் விட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி அப்படி படித்து பயங்கரமாக எழுதணும். எப்படியாவது ஒரு கடவுள் தான் நமக்கு துணையாக இருக்கணும். நம்ம கடவுளை நம்பி நல்லா பரிசு எழுதுவோம். நீங்களும் எல்லோரும் எங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரில. நிறைய பேர் நிறையா காலேஜ்லேருந்து வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. நீங்களும் நம்ம சேனல் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் எக்ஸாம்லாம் நல்லா பண்ணுங்கள் கைஸ். ஆல் தி பெஸ்ட். பாய்.